ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் Santhoshi Srikar. Blush அகாடமியில் Santhoshi Srikar's 18 days மாஸ்டர் கிளாஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு என்கொயரி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு நாங்கள் கேட்லாக் அனுப்பிச்சிருக்கோம், பட் ஆனால் சில பேருக்கு அது கிளியராக புரியாததுனால எங்களுடைய 18 days மாஸ்டர் கிளாஸ்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. 9 days மேக்கப், 9 days ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த 9 days மேக்கப் மேம், முதல்ல இந்த மாஸ்டர் கிளாஸ் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி என்னெல்லாம் இருந்தால் நான் படிக்கலாம்? ஏன்னா நான் ஒரு பிகினர், எனக்கு மேக்கப் பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாது, நான் படிக்கல, நான் இது வரைக்கும் வெளி உலகத்தையே பார்த்ததில்லை, என்னால் இதை பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் இதை பண்ண முடியும். ஸோ இந்த கிளாஸை படிக்கிறதுக்கு படிப்பறிவுன்றது தேவையில்லை மேம். பிகாஸ் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸையுமே உங்களுக்கு லைவாக டெமோ காமிக்கிறேன், அதில் இருக்கிற ஸ்பெல்லிங்ஸோடு சேர்த்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதை நீட்டாக எழுதிக்கலாம். என்ன கேட்டால் படிப்புன்றது நம்ம எப்போ வேணாலுமே படிக்கலாம். நம்ம சின்ன பசங்கள்லாம் படிக்கும்போது இவ்வளோ பெரியவங்க நம்மளும் படித்து கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான எஃபர்ட் போட்டால் போதும், நீங்களும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஏன்னா என்னுடைய கிளாஸில் வந்து ஏஜ், அதாவது 63-65 இயர்ஸில் கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு 18 வயசு தாண்டின யாராக இருந்தாலுமே, படிக்கலனாலும் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்ற ஃபீல் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே வேண்டாம். சந்தோஷி ஸ்ரீகர்ஸ் மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். உங்களாலையும் எல்லாமே பண்ண முடியும். பியூட்டி இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசாயிட்டு இருக்குங்க. ஸோ பியூட்டி இண்டஸ்ட்ரின்னு சொல்லும் போது மேக்கப் மட்டும் கிடையாது. மேக்கப் இருக்குது, ஹேர் இருக்குது, நெயில்ஸ் இருக்குது, பியூட்டிஷியன் இருக்குது, ஹேர் ட்ரெஸ்ஸிங் இருக்குது, ஏஸ்தட்டிக்ஸ் இருக்குது, பெர்மனெண்ட் மேக்கப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பிகினராக நீங்கள் மேக்கப் மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சா உங்களுடைய ஃப்யூச்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த காம்படிஷனுக்குள்ளே நீங்கள் நிரந்தரமாக ஒரு ஸ்ட்ராங்கான கெரியரை நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் கற்றுக்கிட்டா, உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கூட நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல சம்பாதிக்கலாம். இது வந்து வேர்ல்ட் வைட்லயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பூமிங் ஆற ஒரு இண்டஸ்ட்ரி. நம்ம பெண்கள் யாருக்கெல்லாம் பேஷன் இருக்கோ, ஹார்ட் ஒர்க் பண்ற மென்டாலிட்டி இருக்கோ, நம்ம பெண்கள் எல்லாருக்குமே இருக்கு. யாருக்கெல்லாம் இருக்கோ, இப்படி யார் வேணாலுமே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்ப வேணாலும் வரலாம். Coming to the point, 9 days makeup master class. இந்த 9 days makeup master classல நீங்க 15 different makeup looks படிப்பீங்க. எனக்கு மேக்கப் பத்தி எதுவுமே தெரியாது மேம், நான் இது வரைக்கும் லைஃப்ல மேக்கப்பே போட்டதில்லைன்னு சொன்னா கூட நான் உங்களுக்கு ஏபிசில இருந்து தான் சொல்லி தருவேன். ஸ்டார்டிங் பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி தருவேன். என்னுடைய பேசிக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ இந்த பேசிக்ஸை படிச்சாலே நீங்க வந்து எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்களாவே சூஸ் பண்ணி நீங்களாவே அப்ளை பண்ற அளவுக்கு நீங்க வந்து ட்ரெயின் ஆவீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பா தரேன். 15 different makeup looks. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9 நாளில் 15 மேக்கப்ஸ் பார்க்க மாட்டீங்க. ஏன் நான் காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து முன்னாடி மாதிரி இல்லை, ரொம்ப பெருசாகிடுச்சு, நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன மாதிரி பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதும் பார்ப்பீங்க. ஒரு மீடியம் பட்ஜெட்டில் நான் பார்க்கணும்னு நினச்சா என்ன மாதிரி பிராண்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி நான் வாங்கலாம்னு பார்ப்பீங்க. ஒரு லக்ஸரி ப்ராடக்ட்ஸாக பார்க்கணுன்னா நீங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்றதும் பார்ப்பீங்க. நான் பேசிக் ப்ராடக்ட்ஸ்லேருந்து இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு வந்து டெமோ காமிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிரைலானில் எடுப்போம், மேக் ஆரம்பிப்போம், ஹூடா எடுப்போம், ஷாப்ரல் எடுப்போம், ரீகோட் எடுப்போம், ஃபாரெவர் 52, கியூட்டி பியூட்டி, சார்லட் டெல்பரி, நார்ஸ், ஏர் ப்ரஷ்ன்னு சொல்லும் போது 2 டிஃப்ரெண்ட் ஏர் ப்ரஷ் மேக்கப். இந்த மாதிரி இந்த பிராண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்ற ப்ராடக்ட்ஸ் கூட நம்ம மற்ற பிராண்ட்ஸில் மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம், பட் ஃபவுண்டேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால நீங்கள் இந்த பிராண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி, ஏன்னா ஒவ்வொரு பிராண்ட்லையுமே ஒவ்வொரு கவரேஜ் இருக்கும், ஒவ்வொரு டெக்ஸ்சர் இருக்கும், இதெல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கும் யார் மேலே எது அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம்னு கற்றுக்கிறதுக்கு தான் நான் 15 மேக்கப் லுக்ஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்களோ அவ்வளோ கற்றுப்பீங்க. ஸோ இந்த 15 மேக்கப் லுக்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். ஒரே டெக்னிக்கை நம்ம வந்து 15 லுக்கும் பார்க்க மாட்டோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்லையுமே டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, கிளைண்ட்டோடைய ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த டெக்னிக்ஸை நீங்கள் எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணலான்றதும் கற்றுப்பீங்க. 25,000 வர்த் இருக்கிற ஒரு ஃபுல் வேனிட்டி கிட்ட வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஏன் இதை நான் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சில ஸ்டூடெண்ட்ஸை நான் ரீசெண்டாக மீட் பண்ணும்போது, ஏன்னா நீங்கள் இன்னும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகலைன்னு சொல்லும் போது, மேம் வேனிட்டி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குது, அதனால என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. அது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணலாம் அவங்களுக்காக யோசிக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு நான் வந்தேன். ஸோ ரீகோட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ஃபுல் வேனிட்டி, அதாவது ஒரு டோனர், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், ஃபவுண்டேஷன், கன்சீலர்ஸ், பவுடர்ஸ், கான்டர் பேலட், ப்ளஷ் பேலட், ஹைலைட்டர் பேலட், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் பேக்ஸ், லிப்ஸ்டிக், லிப் பென்சில்ஸ், இப்படி எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு கிட்டில் ரெடியாக, ஏன்னா என்னுடைய எஜுகேஷன் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டேவே அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆகணுன்றதுக்காக நான் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதோடைய ஒர்த்து தான் வந்து 25,000 ஒர்த்துன்னு சொல்லுறேன். அதோட சேர்த்து என்னுடைய 12 Pro ப்ரஷ் செட்டும் அவங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தரேன்.
ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து காஸ்மெட்டிக் ஸ்டோரும் வச்சுருக்கேன். ஸோ காஸ்மெட்டிக் ஸ்டோர் வச்சிருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக என்கிட்ட ப்ராடக்ட்ஸும் வாங்குவாங்க. ஸோ இது எனக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இந்த கோர்ஸ் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தரும்போது எனக்கும் அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஒருத்தர் 2 பேருக்கும் தரல, நான் எல்லாருக்குமே தரேன். காஸ்மெட்டிக் ஸ்டோரும் வச்சிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் என்கிட்ட வாங்காமல் அவங்களுக்கு நான் இந்த ப்ராடக்ட்ஸை நான் ஃப்ரீயாக கொடுக்கும்போது இட் இஸ் பிகாஸ் அவங்க ஃப்யூச்சரை கான்ஃபிடென்ட்டாக இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் பண்ணுறேன். 9 days ஹேர் ஸ்டைலிங் மாஸ்டர் கிளாஸ். இந்த 9 days ஹேர் ஸ்டைலிங் மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் 100+ ஹேர் ஸ்டைல் கற்றுப்பீங்க. 100 ஹேர் ஸ்டைல்ஸ் நான் அஷ்யூர் பண்ணுறேன். பட் இந்த பேட்சில் நாங்கள் 103 ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணோம். ஸோ எவ்வளோ டைம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்களோ, அதாவது ப்ராக்டிஸ் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ, எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் சொல்லி தருவோம். பேசிக்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் உலகத்திலேயே எங்கேயுமே எந்த கிளாஸ்லையுமே உங்களுக்கு 100 ஹேர் ஸ்டைல் சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. சந்தோஷி ஸ்ரீகர்ஸ் மாஸ்டர் கிளாஸில் மட்டும்தான் நான் உங்களுக்கு 100 ஹேர் ஸ்டைல்ஸ் சொல்லித்தரேன். ஏன் மேம் 100 ஹேர் ஸ்டைல்ஸ் நான் எப்படி மேம் பண்ண முடியும், என்னால் பண்ண முடியுமா, பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி படித்ததுக்கப்புறமா ஹேரில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை, இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு கூகுளில் நீங்கள் எந்த ஃபோட்டோ பார்த்தாலுமே இம்மீடியட்டாக அந்த ஸ்டைலை வந்து உங்களால் ரீக்ரியேட் பண்ண முடியணும். அந்த அளவுக்கு ட்ரைனிங் இங்கே நாங்கள் கொடுப்போம். மெயினாக ஹேர் ஸ்டைல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து டம்மி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டம்மிஸ் நிறையா இருக்குது, ஆனால் குவாலிட்டி டம்மிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே 15,000 வர்த் இருக்கிற டம்மியை தான் நான் ப்ராக்டிஸ் செஷனுக்கு கொடுக்குறேன். எங்கள் ஸ்ட்ரைட்னர், கிரிம்பர், டாங், பின்ஸ்லேருந்து, கோம்ஸ்லேருந்து, ஹேர் ஸ்ப்ரேஸ்லேருந்து எல்லாமே நாங்களே உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷனுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். என்னுடைய ஃபீஸை தவிர நீங்கள் இந்த மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் மாஸ்டர் கிளாஸ்க்கு எதுவுமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஸோ இந்த 9 days மேக்கப் மாஸ்டர் கிளாஸோடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 60,000. 9 days ஹேர் ஸ்டைலிங் மாஸ்டர் கிளாஸோடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 60,000. என்னுடைய டே 1லேருந்து என்னுடைய அகாடமியில் நான் வாங்கின ஃபீஸ் சேம் தான். இத்தனை வருஷத்தில் நான் என்னுடைய ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேட்சில் வந்து நான் ப்ராடக்ட் லிஸ்ட் கொடுப்பேன், ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. பட் அதுக்கப்புறம் கோவிட்க்கு அப்புறமா நிறைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்ததுனால நான் ஒரு ஸ்டெப் அஹெடாக நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ராக்டிஸ் செஷனுக்கு நான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இப்போது அவங்களுக்கு ஃபுல் வேனிட்டி கிட்டும் தரேன். ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரணும்னு நினச்சி தான் இந்த எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் மாஸ்டர் கிளாஸ் படித்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 65,000 வர்த் இருக்கிற கோர்ஸை வந்து அவங்க ஃப்ரீயாக எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிறாங்க. அதாவது 15 நாள் நாங்கள் அவங்கள வேறு வேறு டிபார்ட்மெண்ட்ஸில் ட்ரெயின் பண்ணுறோம். நான் முதலே சொன்ன மாதிரி பியூட்டி இண்டஸ்ட்ரியில் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் மட்டும் கிடையாதுங்க, இதை தாண்டி இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. மெயினாக நெயில் இண்டஸ்ட்ரி. பிரைடுன்னு சொல்லும் போது எல்லாருமே நெயில்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஒரு நார்மல் ஃபேக் டிப்பை எப்படி வைக்கலாம், ஏன்னா ஒரு ஃபேக் டிப்பை டிசைன் பண்ணால் கூட நமக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு 500 800 rupees நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஒரு ஃபேக் டிப்பை நம்ம நெயிலில் செட் பண்ணால் மினிமம் 1000 to 1500 rupees நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ஆக்ரிலிக் இல்லை ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சா மினிமம் 2000 to 2500 நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். மேக்கப் அண்ட் ஹேருக்கு அடுத்து நெயில் இண்டஸ்ட்ரி ரொம்பவே பூமிங் இண்டஸ்ட்ரி. அந்த நெயில் கோர்ஸ் உங்களுக்கு 3 நாள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சர்டிஃபிகேட் தந்து நாங்கள் உங்களை ஒரு நெயில் ஆர்டிஸ்டாகவும் ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இந்த 3 நாள் நெயில் ஆர்டிஸ்ட் கோர்ஸோடைய காமன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10,000. பட் இந்த 18 days மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் நாங்கள் absolutely ஃப்ரீயாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட், நாலேஜ் அபவுட் காஸ்மெட்டாலஜி இன் சலூன் ட்ரைனிங். நீங்கள் நாளைக்கு ஒரு சலூன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, சொந்த காலில் ஒரு கடையை ஆரம்பித்து நீங்களாவே எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, நம்ம எப்படி மேலே வரலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதுக்குள்ளே போகலாமா வேணாமா, என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன டெக்னிக்ஸ் இருக்குது. நீங்கள் சலூனே ஆரம்பிக்கலனா கூட ஒரு கெரட்டின்னா என்ன, பொட்டாக்ஸ்னா என்ன, கிளைண்ட் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, நான் நேற்று தான் கெரட்டின் பண்ணேன், இன்னைக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண முடியுமான்னு கேட்டால் கெரட்டின்னா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஒரு காமன் பர்சனாக இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி இருக்கிற இன் அண்ட் அவுட் எல்லாமே உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக கம்பெனிஸை டைரக்டா வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து அகாடமியில் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ கெரட்டின், ஸ்மூத்னிங், பொட்டாக்ஸ், கலரிங், அதுக்கப்புறமா இப்போ ட்ரெண்டில் இருக்கிற ஹைட்ரா ஃபேஷியல்ஸ், பெடிக்யூர், மேனிக்யூர், ஃபேஷியல் மசாஜஸ், ஹெட் மசாஜ், இது எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த கோர்ஸில் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் இருக்குது. வேக்சிங், ஃபேஷியல் மசாஜஸ், அதுக்கப்புறமா பெடிக்யூர், மேனிக்யூர் மசாஜஸ், அதுக்கப்புறமா ஹெட் ஆயில் மசாஜ், இதெல்லாம் நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் பண்ணுவீங்க. இது ஒரு 9 days பேசிக் டு அட்வான்ஸ் லெவல். உங்களுக்கு இந்த கோர்ஸோடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 35,000. இந்த கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய 18 days மாஸ்டர் கிளாஸ்க்காக நான் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட், சாரி ட்ரேப்பிங். ஒரு நாளில் 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாரி ட்ரேப்பிங் படிக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு சிலபஸ் நீங்கள் வேறு எங்கேயுமே படிக்க முடியாது, சந்தோஷி ஸ்ரீகர்ஸ் மாஸ்டர் கிளாஸில் மட்டும்தான் படிக்க முடியும். சாரி ப்ரீப்ளீட்டிங் அண்ட் மடிசாரை நாங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸும் கொடுக்குறோம். மடிசார்னு சொல்லும் போது 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மடிசார், ஐயர் அண்ட் ஐயங்கார், ரெண்டுமே சொல்லித்தரோம் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோட.
இந்த சாரி ட்ரிப்பிங் கிளாஸ் வந்து 10,000 rupees. அதுவும் என்னுடைய 18 days மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸ். ஒரு பிரைடுக்கு வந்து திடீர்னு வேணி கேட்குறாங்க, இல்லை பூஜடை கேட்குறாங்க, நான் நெட்டு மாதிரி வர வேணி கேட்குறாங்க, இல்லைன்னா வந்து பேபி பிரெஸ்ல ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் பிரைட்ஸ்க்கு ஒரு ஆஃபராக கொடுக்கலாம். நீங்கள் என்கிட்ட பிரைடல் புக் பண்ணீங்கன்னா நான் இந்த மாதிரி வேணி தரேன், இல்லை நெயில்ஸ் தரேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் ஆன்ஸாகவும் பண்ணலாம், ஏர்னும் பண்ணலாம். இந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக நாங்கள் 1 day ஃப்ரீ ஃப்ளவர் மேக்கிங் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். இந்த கோர்ஸோடைய ஃபீஸ் 5,000 அண்ட் அதுவும் என்னுடைய 18 days மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக தரும். ஃபோட்டோகிராஃபி கிளாஸ். ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருந்தால் இந்த கெரியரில் நீங்கள் நல்லாவே ஷைன் பண்ணலான்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப தேவை பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் பண்ண ஒர்க்கை எப்படி ப்ராப்பராக ஃபோட்டோ எடுக்கணும், என்ன மாதிரி நம்ம எடிட் பண்ணலாம். எடிட்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன்னா என்ன மாதிரி நான் எடிட் பண்ணணும், என்ன ரேஷியோவில் எடிட் பண்ணணும், என்ன மாதிரி கலர் கரெக்ட் பண்ணலாம், நானே என்னுடைய சொந்த லோகோவை எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு போஸ்டரை நான் வந்து எப்படி டிசைன் பண்ணலாம். நான் ஒரு பிரைடல் மேக்கப் இந்த மாதிரி ஆஃபர் போடுறேன்னு ஒரு போஸ்டர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்னொருத்தங்க கிட்ட போக வேண்டாம், நீங்களாவே கிரியேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணணுன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி ப்ராப்பர் லைட்டிங் செட்டப் பண்ணி என்ன மாதிரி ஆங்கிள்ஸில் நம்ம வந்து ஒரு DSLR வாங்கினா என்ன மாதிரி கேமராஸ் வாங்கி என்ன மாதிரி லென்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கலாம், ஒரு மொபைலே நீங்கள் எடுக்கணும்னா என்ன மாதிரி மொபைல், அது சிம்பிளாக இருக்கலாம் இல்லாட்டி ஹை அண்ட் மொபைலாக இருக்கலாம், என்ன மாதிரி மொபைலில் என்ன செட்டிங்ஸில் வச்சு நீங்கள் வந்து ஷூட் பண்ணணும், என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம், அண்ட் உங்கள் பிஸ்னஸை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், இது எப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ணலாம், அண்ட் சோஷியல் மீடியாவை நம்ம எப்படி மார்க்கெட் பண்ணலாம், என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, என்ன பிளாட்ஃபார்முக்கு நம்ம எப்படியெல்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் இந்த 1 day ஃபோட்டோகிராஃபி செஷன். இப்போ எல்லாமே கற்றுக்கிட்டீங்க, கண்டென்ட்டும் ரெடி பண்ணிட்டீங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் நீங்கள் எப்போ போடணும், எப்படி போடணும், ஃப்ரீயாக போட்டு எப்படி நம்ம வந்து ஜனங்களை பார்க்க வைக்கலாம், பே பண்ணி எப்படி நம்ம அந்த கண்டென்ட்டை பார்க்க வைக்கலாம், இப்படின்ற பெய்ட் அண்ட் ஃப்ரீ ப்ரமோஷன்ஸையும் நான் இந்த ஃபோட்டோகிராஃபி அண்ட் மார்க்கெட்டிங் கிளாஸில் கற்றுத்தரேன். அண்ட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,000 அண்ட் இதுவும் என்னுடைய 18 days மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃப்ரீயாக தரோம். ஓகே மேம், 18 daysல எனக்கு மேக்கப், ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்துருமா? கண்டிப்பாக வரும். உங்களுக்கு ஒரு வேளை வரலனா, ஏதாவது டவுட் இருந்தா, கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருந்தா, நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய ப்ளஷ் அகாடமிக்கு திரும்பி வந்து இந்த ஃபுல் கோர்ஸையுமே உட்காந்து பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. உங்கள் லைஃப் டைமுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் திரும்பி வரலாம். இது ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிச்சுட்டு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக தான் போவாங்கன்றதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 1 time ஃபீஸ் வித் லைஃப் டைம் சப்போர்ட். போர்ட்ஃபோலியோ டே 18 days மாஸ்டர் கிளாஸ் படித்து முடிச்சிட்டேங்க. ஓகேயா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மாடலை முன்னாடியே நீங்களே டிசைட் பண்ணி ரெண்ட்டுக்கு எங்கேயாவது அவுட்ஃபிட்டை முன்னாடியே நீங்கள் பார்த்துட்டு நைட்டெல்லாம் இவங்க ஹேர் இப்படி இருக்குது, நம்ம நைட் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், அப்படியெல்லாம் என்னுடைய போர்ட்ஃபோலியோ டேயில் பண்ண முடியாது. ஒரு ரியல் எக்ஸாமினேஷன் ஃபீலிங். அன்னைக்கு காலையில் தான் நான் உங்களுக்கு மாடல் தருவேன். அன்னைக்கு காலையில் நானே உங்களுக்கு அவுட்ஃபிட் கொடுப்பேன், ஜுவல்லரி கொடுப்பேன். 3 hours நீங்கள் அந்த மாடலை பார்த்து அவங்க ஸ்கின் எப்படி இருக்குது, நான் எல்லா பிராண்ட்ஸ், அதாவது நான் சொன்ன மேக்வுடா, பியூட்டினார்ஸ், ஏர்ப்ரஷ் எல்லாமே உங்க முன்னாடி வச்சிருப்பேன். ஒரு ப்ராடக்ட்டை பார்த்து அந்த ஸ்கின்னை பார்த்து இவங்களுக்கு இந்த ஸ்கின்க்கு நான் என்ன மாதிரி எடுக்கலாம், என்ன மாதிரி லுக் கிரியேட் பண்ணலான்னு நீங்களாவே ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஹேரை பார்த்த உடனே அது ஷார்ட் ஹேரா, லாங் ஹேரா, லேயர் கட்டா, என்ன டென்சிட்டி இருக்குது, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத ஆன் ஸ்பாட்டாக நீங்கள் யோசிச்சு 3 hours மேக்கப் அண்ட் ஹேரும் ஆன் ஸ்பாட்டாக நீங்கள் பண்ணுவீங்க. மேம் இதெல்லாம் நான் பண்ணுவேனா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக பண்ணுவீங்க. என்னுடைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படி தான் பண்ணுறாங்க. த ரியல் எக்ஸாமினேஷன் ஃபீலிங். நீங்கள் எதுவுமே எனக்கு ப்ரூவ் பண்ணலைங்க, நீங்கள் உங்களுக்கு தான் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஏன்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு ஃபீலிங் வரும் பாருங்கள். 18 daysக்கு முன்னாடி எதுவுமே தெரியாமல் இருந்த ஒரு 18 daysல என்னால் இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுதான்றதை நீங்களே ஹாப்பியாக என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. கெரியரை கண்டினியூ பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்ஸ் ரொம்ப தேவை. பிஸி ஆனதுக்கு அப்புறமா எவ்ரி மந்த் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ லைஃப் டைம்க்கு நீங்கள் ப்ளஸ்ல வாங்குற எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு. மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸை விட ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ளஸ்ல கம்மியான ப்ரைஸ்லேயே ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்லாக் உங்களுக்கு வந்திருக்கும். ஒவ்வொரு கேட்லாக்லையுமே நாங்கள் என்ன சொல்லித்தரோன்ற சிலபஸ் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ மேக்கப்னு பார்த்தீங்கன்னா நான் ரஃபாக சொல்கிறேன். ப்ராடக்ட் நாலேஜ்லேருந்து ப்ரஷஸ் எப்படி யூஸ் பண்ணணும், வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னா என்ன, வாட்டர் ரெசிஸ்டன்ட் மேக்கப்னா என்ன, கிளாஸ் ஸ்கின், அதாவது கண்ணாடி மாதிரி இப்போ மேக்கப் பண்ணணுன்ற டெக்னிக் வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிளாஸ் ஸ்கின் மேக்கப் எப்படி பண்ணணும், கிளாசி ஸ்கின் மேக்கப் எப்படி பண்ணணும், டீப் ஸ்கின் டோனுக்கு நம்ம எப்படியெல்லாம் மேக்கப் பண்ணலாம், பிக்மெண்டட் ஸ்கின் ஃபுல்லாக நிறையா டிஃப்ரெண்ட் கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது, அவங்க ஸ்கின்ல நம்ம வந்து எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்றதும் பார்ப்போம். ஹெச்டி மேக்கப்னா என்ன, ஹெச்டி ப்ரோ மேக்கப்னா என்ன, டெம் டு ஏர் ப்ரஷ் மேக்கப் பார்ப்போம், ஐ வாட்டர் ஏர் ப்ரஷ் மேக்கப் பார்ப்போம். பேசிக்காக ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப். இப்போ கம்மி பட்ஜெட்டில் கேட்குறாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்வெட் ஆகும், நான் ஏசி ஃப்ளோரில் இருக்காங்க. அப்போ நான் பேசிக்காக ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் எப்படி பண்ணலான்றது ஒரு டெக்னிக் பார்ப்போம். அட்வான்ஸ் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் எப்படி பண்ணலாம், இன்கேஸ் நல்லா பே பண்ணுறாங்க, அவங்க ஹெச்டி ப்ரோ கேட்குறாங்க, அதில் நம்ம ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் எப்படி டெக்னிக் யூஸ் பண்ணலான்றது இன்னொரு மேக்கப்பாக பார்ப்போம். க்ரூம் மேக்கப் பார்ப்போம்.
ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப், அதாவது கை வச்சாலுமே நம்ம மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத மேக்கப் டெக்னிக் எப்படின்னு பார்ப்போம். ஐ ஷேடோஸ், டிஃப்ரெண்ட் ஐ ஷேடோஸ் பார்ப்போம், ஐலைனர் டெக்னிக்ஸ் பார்ப்போம். நீங்கள் அதெல்லாம் ஐ டம்மிஸ், நாங்களே உங்களுக்கு ஐ டம்மி ப்ரொவைட் பண்ணுவோம், அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பேசிக் நாலேஜ், ஒரு ஃபேஸ் ஷேப்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி நம்ம கான்டர் பண்ணணும், பாடியை நம்ம எப்படி கான்டர் பண்ணணும். நம்ம வந்து பாலிவுட்லலாம் பார்த்துருப்போம், ஹிந்தி சாங்லலாம் பார்த்துருப்போம், இந்த இடம்லாம் நமக்கு நல்ல ஒல்லியாக தெரிகிற மாதிரிலாம் பாடி கான்டர் பண்ணுவாங்க. பாடி மேட்சிங், ஃபேஸ்க்கு மேக்கப் போட்டோம், பட் ஹேண்டுக்கு என்ன மாதிரி போடலாம், பேக்கில் எப்படி நம்ம மேட்ச் பண்ணலான்ற டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். டாட்டூ எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் நம்மளுடைய 9 days மேக்கப் மாஸ்டர் கிளாஸில் படிப்போம். ஹேர் ஸ்டைல்னு சொல்லும் போது பேசிக்காக ஒரு செக்ஷன் எப்படி எடுக்கணும், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணணும், எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், விக்ஸ் எப்படி வைக்கணும், அதுக்கப்புறம் இல்லாமல் பேக் கோமிங் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஹேர் ஸ்டைல், பஃப் வைக்கிறது தான். ஸோ பேக் கோமிங் எப்படி கரெக்டாக பண்ணணும், வேவ்ஸ் நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேவ்ஸ், சிங்கிள் வேவ், டபுள் வேவ், 3-4 வேவ் கூட நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். புல்லிங், நம்ம லைன்ஸ் எப்படி ஹேரில் வந்து கிரியேட் பண்ணலாம். பேசிக் பிரேட்ஸ், நம்ம முகூர்த்தத்துக்கு பண்ணுவோம்ல ஜவுரி குஞ்சலம், அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணலாம். பேசிக் பன்ஸ், மம்மி இல்லை பிரைட்ஸ்மேட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சிம்பிள் பன்ஸ் கேட்டால் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். அட்வான்ஸ் மெஸ்ஸி பன்ஸ் பார்ப்போம், அட்வான்ஸ் மெஸ்ஸி பிரேட்ஸில் நிறைய டைப்ஸ் நம்ம பார்ப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்ல்ஸ், என்ன மாதிரி கர்ல்ஸ் எல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும்னு பார்ப்போம். ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் அப்படின்ற எல்லா டெக்னிக்ஸுமே உங்களுக்கு நான் வந்து ப்ராக்டிக்கலாக காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். என்னுடைய ஃபேவரட் ரியல் ஹேர்லேயே நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ரோஸ்ன்னு சொல்லும் போது நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் ரோசஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் வேறு டெக்னிக்கில். அதுக்கப்புறமா லில்லி, மேரிகோல்டு, டியூலிப் எல்லாமே நம்ம வந்து ரியல் ஹேர்லேயே கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம பார்ப்போம். ரஷ்யன் ஹேர் ஸ்டைல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஹேர் ஸ்டைல்ஸ் எப்படி பண்ணலான்றதையும் பார்ப்போம். வாட்டர்ஃபால் ஹேர் ஸ்டைல்ஸ் பார்ப்போம். டீகா ஃபிக்ஸிங், ஒரு நெத்தி சுட்டி, டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம எப்படி நெத்தி சுட்டி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு முஸ்லிம் பிரைட் வந்தால் ஒரு ஹெவி துப்பட்டாவை நம்ம எப்படி தலை மேலே வைக்கலாம், பஃப் நமக்கு ப்ரெஸ் ஆகாமல் எப்படி நம்ம துப்பட்டாவை பிளேஸ் பண்ணலாம். ஒரு தெலுங்கு பிரைட்னா எப்படி பிளேஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம வந்து ரியல் ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம ஹேரில் எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணி என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். மெயினாக பூஜடை, ஏன்னா இன்னும் சில வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா பூஜடை வைப்பாங்க. அந்த பூஜடையை லாஸ்ட் மினிட்ல கொடுத்தோன்னே இப்போ இருக்கிற ஹேர் ஸ்டைலிஸ்ட்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடுறோம். இது வந்து எப்படி வைக்கிறது, எப்படி தைக்கிறது, நிற்குமா நிற்காதா. ஸோ இது ப்ராக்டிக்கலாக ஒரு பின் கூட போடாமல் ஈஸியாக 5 minutesல எப்படி ஒரு பூஜடையை வைக்கலான்றது இந்த 100 ஹேர் ஸ்டைல்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேர், இன்கேஸ் கிளைண்ட் ரொம்ப ஷார்ட்டாக ஹேர் வந்தால் இதில் நம்ம டக்குன்னு எப்படியெல்லாம் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணலான்றதும் பார்ப்பீங்க. இது எல்லாமே 100 ஹேர் ஸ்டைல்ஸ் என்னுடைய ஹேர் ஸ்டைலிங் மாஸ்டர் கிளாஸில் படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஷர் உங்களுக்கு இருக்கும். இதுதான் அந்த 65,000 ஃப்ரீ கிளாஸ். 65,000 என்ன மேம் ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி காஸ்மெட்டாலஜி 35,000, சாரி ட்ரிப்பிங் 10,000, நெயில் கோர்ஸ் 10,000, ஃபோட்டோகிராஃபி 5,000, ஃப்ளவர் மேக்கிங் 5,000. இதுதான் அந்த 65,000 ரூபாயோடைய ஃப்ரீ கோர்ஸ். எக்ஸ்ட்ரா 15 நாள். இது ஆப்ஷனல். நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா நீங்கள் கற்றுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், இது வந்து ஃப்ரீ கிளாஸ். உங்களுக்கு நாலேஜ்க்காக, இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். ஸோ 65,000 வர்த் கோர்ஸ் ஃப்ரீ, 25,000 வர்த் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீ. எல்லா ப்ராடக்ட்ஸுமே நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். போர்ட்ஃபோலியோ டேக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு டைம் தான் ஃபீஸ் வாங்குறோம், லைஃப் டைம் சப்போர்ட் தரோம். அண்ட் ஒருவேளை இதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் காஸ்மெட்டாலஜி கோர்ஸ் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய 18 days மாஸ்டர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 25% ஆஃப் இருக்குது. நீங்கள் ஃபியூச்சரில் வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சா எந்த கோர்ஸ் படித்தாலுமே 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. மேம் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன், ஒரு வேளை என்னால் வெளியில் கெட் ஆன் ஆக முடியல, ப்ளஸில் வேலை கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ப்ளஷ் அகாடமியில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் டோன் ஆகணுமோ அந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு டோன் பண்ணி ட்ரெயின் பண்ணி ப்ளஷ் சென்னை, ராஜமன்றி, ஹைதராபாத் 3 பிரான்ச் இருக்குது. ஸோ 3 பிரான்ச்சில் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலுமே அங்கே உங்களுக்கு ஒர்க் பிளேஸ்மெண்ட்டும் தருவோம், ட்ரைனிங்கும் தருவோம். இன்டர்ன்ஷிப் ஆப்ஷனும் ப்ளஷ் அகாடமியில் இருக்குது, அதுவும் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். சந்தோஷ் ஸ்ரீகாஸ் 18 days மாஸ்டர் கிளாஸ் நெக்ஸ்ட் எப்போட் டேட் அப்படின்றத வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். See you soon in ப்ளஷ் அகாடமி. மறுபடியும் சொல்கிறேன், பியூட்டி இண்டஸ்ட்ரி ரொம்பவே பூம் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வராங்க. காம்படிஷனில் நான் ஜெயிக்க முடியுமா நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால், உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணால் கண்டிப்பாக எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி பொசிஷனை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். See you soon in ப்ளஷ் அகாடமி. Thank you for watching.